ஹே ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ தேங்க்யூ நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்துட்ருக்க சப்போர்ட்க்கு ஃபார் ஆல் மை ரீசெண்ட் வீடியோஸ். ஸோ நான் ரீசெண்டாக விட்டமின் சி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். விட்டமின் சி யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ண வேணாம், அது நிஜமாலுமே உங்கள் ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுற ஹெல்ப் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நிறைய பேருக்கு வைட்டமின் சி செட் ஆக கூட போகலாம். ஸோ அவங்களுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு என்ன சீரம்ஸ்லாம் யூஸ் பண்ணால் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அண்ட் என்கிட்ட 2-3 பேர் இன்ஸ்டாகிராமில் டிஎம்மும் பண்ணியிருந்தீங்க. அக்கா எங்களுக்கு வைட்டமின் சி சுத்தமாக ஒத்து போல, என்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணியுமே அது யூஸ் பண்ணாலுமே எனக்கு ஸ்கின் டார்க் ஆகுது, எனக்கு க்ளோயிங் ஸ்கின் வேணும், ஒரு நல்ல ஈவன் ஸ்கின் டோன் வேணும், ஸோ வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்கள் அப்படி வீடியோ. ஸோ இன்னும் டிலே பண்ணாமல் அது வீடியோ என்ன அப்படின்றது, அது என்ன ப்ராடக்ட் அப்படின்றது எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ வித்வுட் மச் ஃபர்தர் அடு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ விட்டமின் சி அப்படின்றது ஒரு ஸ்டார் இன்க்ரீடியன்ட் தான் ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் அது டவுன் சைடு என்ன அப்படின்னா, அது நிறைய பேருக்கு செட் ஆகுறது இல்லை. நம்ம எவ்வளோதான் அதை மார்க்கெட் பண்ணாலும், நைட்டில் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலுமே, இல்லைனா இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் வச்சு யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலுமே சில பேர் ஸ்கின்னுக்கு அது செட் ஆகுறது இல்லை. பட் அது கொடுக்குற ஒரு ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஓகேவா? பட் ஆனால் அதை யூஸ் பண்ண முடியாதவங்களுக்கு ஓகே நம்ம வேறு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது போல க்ளோக்கு அப்படின்னு தோணும். பட் நான் சொல்ல போகிற இந்த சிரம் இங்கே ட்ரை பண்ணுங்கள். அதில் இருக்கிறத விட பெட்டர் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றது தான் என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன். ஏன்னா இதை நான் யூஸ் பண்ணி ஓகே எனக்கு வைட்டமின் சி போதும், என்னோட ஸ்கின் கேர்ல நான் அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எனக்கு இந்த சீரம் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ நான் சொல்றது இன்க்ரீடியன்ட் அண்ட் சீரம் நயாசினமைட் சீரம் தான். ஸோ இது ஆல்ரெடி ஒரு டெடிகேட்டட் வீடியோ நான் போட்டிருக்கேன் என்னோட சேனலில். பட் நிறைய பேர் வைட்டமின் சியோட ஆல்டர்னேட்டிவா என்னன்னு கேட்கும் போது நான் திருப்பி சொல்றது உங்ககிட்ட நயாசினமைட் தான். ஏன்னா நயாசினமைட்ல அவ்வளோ நல்லா என்ன சொல்றது, உங்க ஸ்கின்னுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கு. உங்களோட பிக்மெண்டேஷனை கியூர் பண்ணும், உங்களோட ஆயிலி ஸ்கின் இருந்தால் அது கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஆக்னே மார்க்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிட்டேன், ஆக்னே ஸ்கார்ஸ் வேறு, ஆக்னே மார்க்ஸ் வேறு. உங்களுக்கு ஸ்கார்ஸ் இருக்குது, அதாவது ஒரு மாதிரி குழியாக தடயங்கள் இருக்குது அப்படின்னா அது சீரம்ஸ்னால சரி ஆகாது. இது வேணும்னா சொல்லுங்கள், நான் தனி வீடியோவாக போடுறேன். பட் ஆனால் ஆக்னே மார்க்ஸ் இருக்குது, உங்களுக்கு இந்த இடம் மட்டும் ஒரு அன்இவன் ஸ்கின் டோன் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி என்ன இஷ்யூஸ் இருந்தாலுமே நீங்கள் நயாசினமைட் சீரம் யூஸ் பண்ணலாம். அது அவ்வளோ நல்லது உங்கள் ஸ்கின்னுக்கு. இன்ஃபேக்ட் விட்டமின் சி கொஞ்சம் சீக்கிரமாக ரிசல்ட்ஸ் தரும், ஓகேவா? பட் ஆனால் அது ஒரு பெர்மனெண்ட்டாக, அதாவது எப்படி சொல்கிறது, அந்த ரிசல்ட்ஸ் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக உங்கள் ஸ்கின்ல இருக்கான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் அந்த விட்டமின் சியை ஸ்டாப் பண்ணது உடனே உங்கள் ஸ்கின் கொஞ்சம் பேக் டு ட்ராக் போன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த ஒரு இன்ஸ்டன்ட் பூஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும், அதுதான் விட்டமின் சி. பட் நயாசினமைட் அப்படி கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2 months ஸ்கிப் பண்ணால் கூடமே அந்த ஒரு ஸ்டேபிள் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதுக்காக நீங்கள் அதுக்கப்புறம் விட்டுட்டீங்கன்னா அது ஸ்கின் பழைய மாதிரி போயிடும். ஏன்னா நான் எப்பயுமே சொல்கிறது, ஸ்கின் கேர்ன்றது பெர்மனன்ட் சொல்யூஷனே கிடையாது, அது ஒரு மெயின்டெனன்ஸ், அவ்வளோதான், சரியா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் நயாசினமைடை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது விட்டமின் சியை விட நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நான் சொன்ன கன்சர்ன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நயாசினமைட் சீரமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது என்ன மாதிரி ஸ்கின் டைப்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டவுட்டும் ஆக்சுவலி நயாசினமைட்னா விட்டமின் B3, ஓகேவா? இதுதான் நயாசினமைட் சீரம் சொல்கிறாங்க. இது நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஒருவேளை ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா சாலிசினமைடுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதாவது அது சாலிசிலிக் ஆசிடும் நயாசினமைடும் கலந்த ஒரு ப்ராடக்ட் மாதிரி. மேபி அதை சொல்லுங்கள், நான் தனியாக அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். அதெல்லாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஏன் அந்த மாதிரி கம்பைன் பண்ணி அதை ஃபார்முலேட் பண்ணுறாங்க, அது எப்படி நமக்கு ஒர்க் ஆகுன்றது தான் நான் சொல்கிறேன். பட் பேக் டு திஸ் வீடியோ, நீங்கள் ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் எதுவாக இருந்தாலுமே யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் என்னன்னா நீங்கள் என்ன பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் எந்த சீரம்லையுமே முக்கியம். நயாசினமைட் மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியோக்கர் ஆக்டிவ்ஸ் அதெல்லாம், ஓகேவா? அதாவது ஒரு AHA BH அந்த அளவுக்கு அது ஆக்டிவ் கிடையாது. பட் அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் தான். ஸோ அது யூஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். அண்ட் மோரோ நீங்கள் சீரம்ஸ் எல்லாம் டேம் ஸ்கின்ல போடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வருவீங்க இல்லையா, வந்ததுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ் அந்த ஈரப்பதம் இருக்கும், லைக் ட்ரையாகவும் இருக்காது, வெட்டாகவும் இருக்காது, அந்த ஒரு ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் போடும்போது அது இனிமேல் டீப்பர் லெவல்ஸில் பெனட்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டடீஸில் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே ரொம்ப லோவர் கான்சன்ட்ரேஷனில் ஆரம்பிங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 2% நயாசினமைட்லாம் இப்போ இருக்கா மார்க்கெட்லன்னு எனக்கு தெரியல. பட் 5%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரம் பிராண்ட்ஸ் ப்ளம், டெர்மாக்கோ, மினிமலிஸ்ட், அப்புறம் டீகன்ஸ்ட்ரக்ட், இந்த பிராண்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கும். இந்த மினிமலிஸ்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நயாசினமைட் நானே பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன். டெர்மாக்கோலையும் ஒரு வாட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டீகன்ஸ்ட்ரக்டில் வேறு சிரம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த பிராண்டாக எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ப்ளம்ல ட்ரை பண்ணதில்லை. பட் நான் ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் அது நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, இல்லைனா உங்கள் ஸ்கின் எவ்வளோ க்ளோ அப் ஆகணும்னு நினச்சாலும் சரி, தயவு செஞ்சு ஒரு 10% ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒரு 5% ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு 5 months கிட்ட நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸில் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் 1 day லைக் எப்படி சொல்கிறது, ஒரு நாள் ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக செட் ஆயிடுச்சுன்னா மார்னிங் நைட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் தயவு செஞ்சு உங்களுக்கு இமீடியட் ரிசல்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு 10% யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஒரு வைட்டமின் சிக்கு ஆல்டர்னேட்டாக எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நயாசினமைட் யூஸ் பண்ணலாம். அதை விட நல்ல ரிசல்ட்ஸே இதில் வருது. பட் ஆனால் அதுக்கு இருக்கிற ஒரு ஹைப்
வந்துட்டு மார்க்கெட்டில் இதுக்கு கிடையாது. ஏன்னா நார்மலாக வந்துட்டு டிவிலையும் சரி எல்லாத்தையுமே சரி கார்னியர் நிறைய பிராண்ட்ஸ் வந்துட்டு விட்டமின் சி தான் வந்துட்டு மக்களுக்கு நடுவில் வந்து நல்லா ரீச்சாக இருக்குன்றதால அதை வச்சு மட்டும் தான் வந்து ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் பண்ணுறாங்க. விட்டமின் சி ஃபேஸ் வாஷ், விட்டமின் சி சிரம், விட்டமின் சி சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்துட்டு நயாசினமைடுமே ஒரு நல்ல இன்க்ரீடியன்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட அது ரொம்ப சேஃபான ஒரு இன்க்ரீடியன்ட் நான் சொல்வேன். நீங்கள் யூஸ் பண்ணாலுமே பெருசாக வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கின் இஷ்யூஸுமே அதில் வராது. ஸோ மற்றபடி அதில் வந்து டவுன் சைட்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் நயாசினமைடு வந்து அவ்வளோவா உங்கள் ஸ்கினை வந்து இரிட்டேட் பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது. பட் ஓவர் யூசேஜ் பண்ணாதீங்க. ஸ்கின் கேர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாத்திரை மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு 2-3 நாள் வந்துட்டு அந்த மாத்திரை போடணும், அப்போ தான் ஜுரம் சரியாகும்னா நீங்கள் 2-3 நாள் தான் போடணும். நான் அந்த 3 மாத்திரையும் ஒரே நாளில் போட்டுப்பேன்னு சொல்கிறேன். இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் இல்லையா? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிற எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். இந்த சீரமில் இருக்கிறத விட ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நான் சொன்ன ப்ராடக்ட் சஜஷன்ஸ் இதெல்லாம். இப்போ நான் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஆர்டினரி பிராண்டில் இருக்க நயாசினமைட் சீரம். இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வேணா என்னோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி சொல்ல போனால் நயாசினமைடு வந்து நான் ஒரு பிரேக் விட்டுட்டேன். நான் வந்து வயநாச்சுவல்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அது கம்ப்ளீட்டாக ஒரு பிரேக் விட்டுட்டு நான் வேறு நிறைய சிரம்ஸ் வந்து ட்ரை பண்ணேன். அசிலிக் ஆசிட் அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஸ்கின் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகுது, கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா திருப்பி நயாசினமைடில் அந்த 10% வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது வந்து எனக்கு சூப்பராக வந்து இன்ஃபேக்ட் ஒர்க் ஆச்சு. லைக் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அது வந்து என்னோட செகண்ட் பாட்டில். ஸோ நான் சொல்கிறது வந்து இந்த சிரம் தான். இதான் நான் சொல்கிறேன். அந்த சிரம் இது வந்து என்னோட செகண்ட் பாட்டில் ஒரு தேர்ட் பாட்டில் நினைக்கிறேன், செகண்ட் தான் நினைக்கிறேன். இது வந்து எனக்கு அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. என்னோட ஸ்கின் டோனே வந்துட்டு கொஞ்சம் நல்லா எலிவேட் பண்ணி, லைக் அதாவது ஒயிட்டனிங் சீரம் நான் சொல்லவே மாட்டேன். உங்கள் ஸ்கின் டேனாக இருக்குது அப்படின்னா கூட, இல்லைனா ஏதாவது வந்து ஸ்கின் இஷ்யூஸ் இருக்குது, அன்ஈவனாக இருக்குது, டல்லாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்க்கு இது ஒரு ஷோ ஸ்டாப்பர்னே சொல்லுவேன். இது நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணால் நீங்கள் நிறைய இஷ்யூஸ் வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ இதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். நான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வரன்னு பேச விரும்பல. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இதுலேயுமே ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேளுங்க. அதை நான் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ வந்து நான் அதை பற்றி போடுறேன். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிற பிராண்ட்ஸ்லேருந்தும் நிறைய பிராண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி வேறு இன்ஃப்ளூயன்சர்ஸோட வீடியோவும் பார்த்துட்டு ஒரு ஐடியாவுக்கு வாங்க. ஸோ என்ன ட்ரஸ்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எவர் கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் த லவ். ஸோ நான் உங்க எல்லாரும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்ட் தென் பை கைஸ், லவ் யூ, பை.